ஒரு பிஆருக்கு ரொம்ப முக்கியம் பொறுமைங்க. 2009ல் ஒன்றுமே தெரியாமல் நான் வந்து பிஆரில் என்ட்ரு ஆனேன். மற்ற டாப் லீடிங் பிஆர் ஏஜென்சிலாம் என்னை பார்த்து வந்து பொறாமப்பட்டாங்க. இவன் என்ன கழிச்சிட போகிறான், என்ன பண்ணிடுவான். அவங்க பேசுறதுலாம் நான் வந்து மைண்டில் வச்சுக்கவே இல்லை. மைண்டில் ஓடுனது நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், இதுதான். நான் காலையில் போய் ஒரு கிளைண்ட் கிட்ட 11 மணிக்கு உட்காருவாங்க. 3 மணி வரைக்கும் என்னை கூப்பிட மாட்டாங்க. லீடிங் பிஆர் ஏஜென்சி வருவாங்க, 10 நிமிஷத்தில் அந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு போயிருக்கணும் தெரியும், போயிடுவாங்க. என்னை வந்து காக்க வச்சு 3 மணிக்கு என்னை கூப்பிட்டு டார்கெட் மீடியா லிஸ்ட் இதெல்லாம் கொடுத்து நான் சொல்லி அனுப்புறேன். 2 நாள் கழிச்சு போன் கூட எடுக்க மாட்டாங்க. 4 மணி நேரம் வெயிட் பண்ணும் போதே எனக்கு தெரியுங்க அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு. ஆனா வந்து அந்த 4 மணி நேரம் ஏன் வெயிட் பண்ணேன்னா, இந்த ஈவெண்ட் இல்லைன்னா அடுத்த வர ஈவெண்ட் எனக்கு தருவாங்கன்னு நினைச்சு 4 மணி நேரம் சாப்பிடாம அங்க இருந்தேன். அந்த நம்பிக்கை தான் என் பிசினஸ். இன்னைக்கு 2009ல இருந்து 2013 வரைக்கும் பொறுமைன்றது வந்து ரொம்ப கடைபிடிச்சாங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. போற இடத்துல எல்லாம் ஈஸியா அடுத்த லீடிங் பிஆர் ஏஜென்சி ப்ராஜெக்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. 2014க்கு அப்புறம் என் பிசினஸே மாறிச்சு. 4 மணி நேரம் வெயிட் பண்ண பொறுமையா இருந்ததுக்கு அதே கிளைண்ட் என்ன கூப்பிட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே 1 2 ஆச்சு, 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சு, 8 16 ஆச்சு. அன்னைக்கு 4 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு இன்னொருத்தருக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்றது வந்து எந்த கேள்வியும் நான் கேட்கலங்க. என்ன ஏன் வெயிட் பண்ண வச்சீங்க, அவங்களுக்கு கொடுத்து நான் சண்டெல்லாம் போடலங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வளர்ந்துட்டு இருக்கும் போது பொறுமை ரொம்ப கடைபிடிக்கணும்.